Welcome to Chennai Press News Channel. South India Chefs Association, SICA, is organizing its 7th edition of the industry's most premier culinary event, SICA Culinary Olympiad and Exhibition 2025, from 19th to the 21st of September 2025, at the Chennai Trade Center, Chennai, on the sidelines of the regional edition of Ahar International Food Fair 2025, Chennai. Pre-conference was attended by Padma Shri Chef Damodaran, President SICA, Chef Sheetharam Prasad, General Secretary SICA, Chef Ajit Janatanan, Vice President TN SICA, Chef Kasi Viswanathan, Vice President Karnataka SICA, Chef Sudhakar N. Rao, VP, Telangana SICA, Chef Thiruluga Chanda, VP, Andhra SICA, Chef A.K. Mohana Krishnan, Treasurer SICA, Chef Rajesh Radhakrishnan, Area GM, The Park Hotel. எல்லோருக்கும் வணக்கம். பிரஸோட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஷெஃப்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. சீனியர் ஷெஃப்ஸ் as well as all the chefs are here. ஷெஃபோட பேசும்போது இன்னும் சந்தோஷம் பல மடங்கு இருக்கு. இந்த காம்படிஷன், அதாவது சிகா காம்படிஷன் 19, 20, 21 சென்னை ட்ரேட் சென்டர்ல இந்த மாசம் நடக்க போகுது, செப்டம்பர் மாசம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. 22 கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 6 கண்ட்ரில இருந்து நம்ம சென்னைக்கு வந்து அந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ண போறாங்க. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அது மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் மெடல்ஸ் இருக்கு. மார்க் பேசிஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை ஜட்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 22 ஜட்ஜஸ் வராங்க. அந்த 22 ஜட்ஜஸ் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவோம், நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இது ஏன் இந்த சிகா காம்படிஷன் நடக்குது, 7th எடிஷன் ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஒன்னு மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை வந்து வெளியே எடுத்து வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கு. அது மட்டுமல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. எப்படின்னா எந்த இடத்துக்கு காம்படிஷன் வேரியஸ் கண்ட்ரிஸ் போகும்போது இந்த காம்படிஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. அதுக்கோசம் இந்த காம்படிஷன் நடத்துறோம். அவங்களுக்கு மாத்திரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் இல்லாம பட்டிங் ஷெஃப்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸ் கூட இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 3000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மாசம் விகரஸா என்ன பண்ணோம், ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அண்ட் கொச்சின்ல ஒர்க் ஷாப் நடத்தினோம். திமுத்துன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கால இருந்து அவங்களோட டீம் எல்லாமே கோல்டு மெடலிஸ்ட், அவங்க வேர்ல்டு லெவலில் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இந்த காம்படிஷன்ல வந்து நிறைய தாட் ப்ராசஸ், இமேஜினேஷன், ஸ்கில், நாலேஜ் எல்லாமே வந்து they going to experience that. இது வந்து இட்ஸ் a very great platform for all the students, not only students. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு எது மாதிரி பண்ண போறாங்க, இந்த காம்படிஷன் எப்படி பண்ண போறாங்கன்னு. எஸ்பெஷலி இந்த டபரா காம்பெட், அதாவது டபரா காஃபின்னு சொல்லும்போது இதில் நீங்க நினைக்கலாம் உடனே அந்த டபரா காஃபி, ஃபில்டர் காஃபி, இல்லைன்னா மொத்தமா இன்ஸ்டன்ட் காஃபி அப்படிதான் நினைப்பீங்க. இதுல வேரியஸ் வெரைட்டிஸ் அந்த டபரா காஃபில இருக்கு போது அது ஒரு காம்படிஷனா வச்சிருக்கும். அதுவே பராட்டான்னு சொல்லுவோம், சாதாரணமா நீங்க பராட்டா தான் நினைக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பராட்டாஸ் இந்த இடத்துல இருக்கும்போது பராட்டா காம்படிஷன். இது நம்ம ஊருனால இந்த காம்படிஷன் வச்சிருக்கோம். மற்றபடி 22 கேட்டகரி கண்டிப்பா இஸ் கோயிங் டு பி a great exposure to the students. அண்ட் இதுவும் நம்ம பண்றது பாத்தீங்கன்னா ஏஷியா லெவல்ல நம்ம பண்றோம். அதனால வந்து இட்ஸ் கோயிங் டு பி a very big thing and all over India people are coming to participate. It's really thanks to all the SICA chefs. ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட வந்து 6 மாசமா அவங்க வந்து வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சரர்ஸ், அவங்க வந்து கம் ஃபார்வர்ட் டு ஸ்பான்சர் ஃபார் திஸ். ஏன்னா சிகா வந்து நான் ப்ராஃபிட் அசோசியேஷன், அதனால ஸ்பான்சர்ஸ் மூலியமா நடத்த முடியும். அதனால தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சரர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த சிகா ஷெஃப்ஸ் for tirelessly working for this competition. இதே மாதிரி நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வெளிநாட்டுல போயிட்டு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்தியாவுக்கு கோல்டு மெடல்ஸ், சில்வர் மெடல்ஸ் அண்ட் கோல்டு டிஸ்டிங்ஷன் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது நடக்கும். டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி வந்து அவங்க போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சம் ஆஃப் த IAS ஆஃபீஸர்ஸ் வராங்க. கண்டிப்பா பியூரோக்ராட்ஸ் வருவாங்க. நாட் ஓன்லி இயர், ஈவன் சென்ட்ரல்ல கூட வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரமா செலிபிரிட்டி ஷெஃப்ஸ் கூப்பிட்டுருக்கோம். மகாராஷ்டிரால இருந்து, டெல்லியில இருந்து கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. ஒய்தர் ஸ்டார்டிங் வருவாங்க, இல்லைன்னா வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமா
பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எங்களுக்கு வந்து முதல்ல எல்லாம் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெஸ், நிறைய மேனுவல் ஒர்க்கு, நிறைய மேனுவல் ஃபாலோ அப், என்ட்ரிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கல்லூரி ஃபீல்ட்ல இட் இஸ் கிவிங் அ பிக் டைம் ரிலீஃப் ஃபார் அஸ். லைக் லைஃப் இஸ் ஈஸி, the data are getting captured, it is being recorded for us to monitor and sustain for future business. So artificial intelligence is a big way it is helping us for us. முதல்ல உட்கார்ந்து புக் எடுத்து எழுதிட்டு இருப்போம், இதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அப்புறம் வந்து கேஓடிஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த செஷனுக்கு ஒரு டிஸ்பிளே வருது, அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பர்ச்சேஸ், ஸ்டோர்ஸ்ல எங்க இருக்கு, ப்ராசஸ் பண்ணி என்ன ஈல்ட் இருக்கு, டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாமே கிடைக்குது இப்போ நம்மளுக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். இன்ஃபேக்ட் குக்கிங் ரோபோஸும் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் I think it will be a big competition for all the professional chefs as well. So இப்போ நம்ம வீட்ல இருந்து நம்ம கிளம்பும்போது இந்த மெனு எனக்கு ரெடியா இருக்கணும்னு சொன்னா குக் பண்ணி ரெடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் a big way entering into culinary field and which is supporting us all. Stress free life வந்துட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாருமே. முதல்லலாம் வந்து காத்தால வந்து நைட் வரைக்கும் வேலை செய்வோம், ஆப்போசிட் டைம்ல நாங்களாம் வேலை செய்வோம். When others work, we take rest. When we take rest, others work. Hospitality field இந்த மாதிரி இருந்தது. இப்போ life is becoming much easy with this kind of artificial intelligence coming into us. It's a big support for us. So this competition, what is the age group, sir? Professionals, இதுல வந்து ஏஜ் குரூப் இல்ல. இதுல வந்து ஏஜ் குரூப் இல்ல. 60 years old guy has won a silver medal from a catering college. Who was there as a assistant professor. அவர் வந்து காம்பீட் பண்ணி வின் பண்ணிருக்காரு. சோ இந்த காம்படிஷன்ல வந்து ஏஜ் பார் இல்ல. ப்ரொஃபஷனல் கேட்டகரி, அப்ரெண்டிஸ் கேட்டகரி, ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவு ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. சோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் திஸ் காம்படிஷன். கேஷன் வந்துட்டு see we need to be a professional and a member in South India Chef Association. So that is something which is very very mandatory because அங்கே நாங்க ஸ்கிரீன் பண்ண குவாலிஃபிகேஷன். சோ எங்க வர்க் பண்றாங்க என்னன்னா it is not open to public or the home cooks இதெல்லாம் இல்ல. ப்ரொஃபஷனல்ஸ் தான் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன், ப்ராப்பர் திஸ் திங் மெம்பரா இருக்கணும் மெயினா. ஸோ அங்க இருந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு ப்ரொஃபஷனல். ஸோ ஸ்டூடெண்ட் மெம்பர் வந்துட்டு காலேஜ்ல இருந்து ஐடி கார்டு, அந்த ஐடி நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணாதான் சாஃப்ட்வேர்ல இருக்கு எல்லாமே, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஸோ அங்கேயே ஸ்கிரீன் ஆயிடுவாங்க எல்லாருமே. ஸோ தட் இஸ் த ஒன்லி குவாலிஃபிகேஷன். ஸோ தட் ஃப்ரம் தேர் வி கேன் ஈஸிலி டேக் தெம் அவுட். Sika, what about women representation? இப்போ சவுத் முதல்ல நார்த் இந்தியால நல்லா இருந்தாங்க, வேர்ல்ட் வைட் நல்லா ரெப்ரசன்டேஷன். சவுத் இந்தியா ரொம்ப கம்மியா இருந்தாங்க, இப்போ மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து கிச்சன்ஸ்ல வந்து we are able to see lot of women chefs coming inside and South Indians are preferring this profession actually. முதல்ல மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து பண்றதுனால தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வருது. அவ்வளவு வராங்க. இந்த வாட்டி கேட்டரிங் காலேஜ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆல் தி கேட்டரிங் காலேஜஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளா we are looking for that. இண்டஸ்ட்ரி நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து the women will get a job ஈஸியா கிடைச்சிடும் அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து நாங்க சொல்ல விரும்புறது, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம் சிஎம் பார்த்து. இது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைமாமணி அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ நாங்களாமே வந்து சமையல் கலைஞர் தான். இப்போ எங்க இருக்கிற சீனியர் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லா ஷெஃப்மே வந்து அவங்கவுங்க டேலண்ட் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களது மாத்திரம் வந்து ரெகனைஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இன்னும் எங்களோட இந்த கலையை, சமையல் கலையை கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம், அவரோட சீமை பார்த்துட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து வி ரிக்வெஸ்ட் த கவர்மெண்ட் டு என்ரோல் ஆஸ் செல்ஃப், எங்களையும் என்ரோல் பண்ணி எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி, கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி ஒரு கலைமாமணி அவார்ட் ஷெஃப்க்குலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வைக்க போறோம். ஷார்ட்லி வில் மீட் ஹிம் அண்ட் கிவ் ரெப்ரஸன்டேஷன்.